சூப்பர் அர்ச்சனா, சூப்பர், அசத்திட்ட. ஆமா அர்ச்சனா, நீ எப்போ டாக்டருக்கு படிச்ச? என் அண்ணன் பைத்தியமா இல்லையான்னு சந்தேகப்படுற? உனக்கு என்ன அதிபதிசாலின்னு மனசுல நினைப்பா? ரோஜா, கொஞ்சம் வாயை மூடுமா. ஏன் வாயை அடக்காதீங்கப்பா. முடிஞ்சா அவளோட வாயை அடக்குங்க. எதுல எல்லாம் சந்தேகப்படணுங்கிற ஒரு விவசாயம் இல்லாம போச்சு அவளுக்கு. நான் மதன் மேல சந்தேகப்பட்டதுல என்ன தப்பு? தப்புதான், தப்புதான். என் அண்ணன் மேல சந்தேகப்பட்டது தப்புதான். ஏன்னா என் அண்ணன் பைத்தியமானதுக்கு காரணமே நீதான். பூமிக்காவை வச்சு என் அண்ணனுக்கு நீ கொடுத்த தொல்லைனாலதான் என் அண்ணன் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்கான். இது பாரு ரோஜா, மதன் நல்லவனா மாறணும் தான் நான் பூமிக்காக்கே உதவி பண்ணேன். அதை போய் தொல்லை கில்லன்னு என்னமோ பேசிட்டு இருக்க. ஆமா, என் அண்ணனை நீதான் தொல்லை பண்ண. உனக்கு இந்த வீட்ல இருக்கிறவங்க எல்லாம் டார்ச்சர் பண்ணி பண்ணி போர் அடிச்சு போச்சு. அதான் இப்ப எங்க வீட்ல இருக்கிறவங்க பக்கம் டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏ ரோஜா, நானும் போனா போதும் பொறுத்து பொறுத்து போயிட்டு இருக்க. நீ பாட்டுக்கு எங்க அக்காவை எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்க. பேசாம உள்ள போய். நீ உள்ள போடா. என் அண்ணன் மேல சந்தேகப்பட்டதுக்கு உன் அக்கா மன்னிப்பு கேட்டே ஆகணும். என்ன பாத்துட்டு இருக்க? மன்னிப்பு கேளு. ரோஜா, உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? அர்ச்சனா காரணம் இல்லாம எதையும் கேட்க மாட்டாமா. இப்ப நீ பேசாம உள்ள போறியா இல்ல நான் வெளியில போட்டுமா? அப்பா, எதுக்கு எடுத்தாலும் அர்ச்சனா அர்ச்சனா அர்ச்சனா. ஒரு ஏமாத்துக்காரிக்கு இருக்கிற மரியாதை இந்த வீட்ல ஒரு மருமகளா இருக்கிற எனக்கு இல்லாம போச்சப்பா. சந்தேகம் ஒரு நோய். ஆனா ஒரு பைத்தியத்தை எல்லாம் சந்தேகப்பட்டா என்ன பார்த்தோம்? சொல்லுங்கப்பா, இதுக்கு என்ன பண்றது? ரோஜா, நீ அர்ச்சனாக்காவை பத்தி தப்பா புரிஞ்சுட்டு பேசுற. பூமிகாவோட வாழ்க்கையில இப்படி ஆயிடுச்சுன்னு ரொம்ப மன வருத்தத்திலயும் வேதனையிலயும் அக்கா இருக்காங்க. அத பத்தி நீ என்னவோ குத்த சொல்ற மாதிரி பேசிட்டு இருக்க. ஒருத்தவங்க மேல அக்கறை இருக்கிறதாலதான் அர்ச்சனாக்கா இப்படி எல்லாம் கேக்குறாங்க. எக்கேடாவது கெட்டு போட்டு நினைச்சிருந்தா இப்படி எல்லாம் கேட்கவே மாட்டாங்க. நீ எல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்ணணும்னு என் தலையில தான் போச்சு. ஐயோ, அர்ச்சனா, நீ எதுவும் தப்பா நினைக்காதம்மா. சின்ன பொண்ணு ஏதோ புரிஞ்சுக்காம பேசிட்டா. ஐயோ, நாங்களும் தப்பா நினைக்கலங்க. அவ குணம் தான் எங்களுக்கு தெரியுமே. கூட பிறந்த அண்ணன் மனநோயாளி ஆயிட்டாரே, அந்த ஆதங்கத்துலதான் ரோஜா இப்படி எல்லாம் பேசிட்டா. இத நாங்க பெருசா எடுத்துக்கல, நீங்க கவலைப்படாதீங்க. சரி அங்கிள், உங்களை இவ்வளவு தூரம் கூப்பிட்டு வச்சு இதெல்லாம் கேட்டுக்கூடாது. ஆனா பூமிகா நன்மைக்காக உங்களை சில கேள்விகள்லாம் கேட்க வேண்டியதா போச்சு. அப்படிலாம் இல்லம்மா, உனக்கு அந்த உரிமை எப்பவும் இருக்குமா. சரிம்மா, நான் கிளம்புறேன். சரி அங்கிள். அர்ச்சனா, மதனை பத்தின சந்தேகம் இப்போ உனக்கு தீர்ந்துருச்சுல்ல? இல்ல மாமா, முன்ன விட இப்பதான் எனக்கு சந்தேகம் அதிகமா இருக்கு. ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு. மச்சான், வாங்க டாக்டர். ஆப்ரேஷனுக்கு பேஷண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? நானும் ரெடி ஆயிட்டேன். ஆப்ரேஷனுக்கு தேவையான எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். வாங்க, நம்ம உடனே போய் ஆப்ரேஷன் ஆரம்பிச்சிடலாம். ஓஎஸ் ஆரம்பிச்சிடலாமே, அதுக்காக தானே வந்திருக்கேன். மச்சான், இவரு இங்க இருக்கிற டாக்டரா, மாமா தான் உங்களை பார்க்க சொல்லி அனுப்பிச்சிருக்காரு.
பாருங்க டாக்டர், உங்களை போய் எனக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறா. எஸ் எஸ், நாங்க 2 பேருமே டாக்டர்ஸ். எங்களை எதுக்கு நீங்க அறிமுகப்படுத்தி வைக்கிறீங்க? நீங்க உங்க வேலையை பாருங்க, நாங்க எங்க வேலையை பார்க்குறோம். ரைட்? டாக்டர், இன்னைக்கு ஆபரேஷன்ல மூளை இருக்குல்ல, அதை அப்படியே எடுத்து ஹார்ட்ல வச்சிடலாம். ஹார்ட்டை எடுத்து மூளை இருக்க இடத்துல வச்சிடலாம். மச்சான், இது வரைக்கும் மெடிக்கல் ஹிஸ்டரியில பண்ணாத புது சாதனையை நாம பண்ண போறோம். ஆமா ஆமா டாக்டர் மதன், புது சாதனையை நாம தான் செய்ய போறோம். எஸ். அப்புறம் மதன், எப்படி இருக்கீங்க? எனக்கு என்ன டாக்டர், ஐ எம் ஆல் ரைட். நிறைய பேஷண்ட்ஸ்க்கு ஆபரேஷன் பண்ணோம். ஓ எஸ், பண்ணலாமே. முதல்ல நம்மளை நம்மளே பார்த்துப்போம், அப்புறமா நம்ம பேஷண்ட்டுக்கு ஆபரேஷன் பண்ணுவோம். ரைட்? ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு செக் பண்றேன், ரெண்டாவதா நீங்க என்ன செக் பண்ணுங்க, அப்புறம் 2 பேருமா சேர்ந்து பேஷண்ட் செக் பண்ணுவோம், ஆபரேஷன் பண்ணுவோம். வெரி குட் ஐடியா டாக்டர். நான் ரெடி. ஓகே, கம் உள்ள போலாம். கம். டாக்டர், Yes. கம் ஹியர். வாங்க. என்ன? எதுக்கு வீட்டுக்கு? இங்கே ஃப்ரீயா காத்தாட ஆபரேஷன் No பண்ணுவோம். problem. கம். Sit down. Yes, I'm ready. ஓகே, பல்ஸ பாப்போம். One second, டாக்டர். இப்ப பாருங்க. That's fine. ஓகே. மதன், இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? டாக்டர், நான் ஆக்சுவலா ஹனிமூன் வந்திருக்கேன். ஆஹா. ஐம் பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல. ஆக்சுவலா பிரச்சனை உங்களுக்கு தான். இஸ் இட்? நான் உங்களை செக் பண்றேன், அப்படியே ஆபரேஷனும் பண்ணிடுறேன். ஆக்சுவலா இருங்களேன், ப்ராப்ளமே உங்க கண்ணு தான். அது அப்படியே டப்புக்கு அடிக்குது. அதான் உங்களுக்கு பிரச்சனை. யூ டோன்ட் வரி, நானு அப்படியே அந்த கண்ணு அப்படியே தோண்டி எடுத்துறேன். No, 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 no. எல்லா ப்ராப்ளமும் சால்வ் No, no, no. ஆயிடும். நோண்டி எடுத்துடலாமா? No. நோண்டி. Stop it, மதன். ஓகே, மதன், listen. நாம முதல்ல பேஷண்ட்டை செக் பண்ணுவோம். ஓகே, நான் உங்களுக்கு அப்புறமா ஆபரேஷன் பண்றேன். Cool. பூமிகா, மென்டல் டிசார்டர்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. காதல் பைத்தியம், உறவு பைத்தியம், பண பைத்தியம், கொலகார பைத்தியம். அதுல ஓம் புருஷன் கொலகார பைத்தியம் மாதிரி தெரியுது. இருக்கிற பைத்தியத்திலேயே ரொம்ப தந்திரமான பைத்தியம் இதான். இந்த பைத்தியம் திடீர்னு அழும், திடீர்னு சிரிக்கும், சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்கும், திடீர்னு நல்ல பிள்ளை மாதிரி நடிக்கும். உங்க புருஷனுக்கு எந்த மாதிரி பைத்தியம் கண்டுபிடிக்கணும்னா, இந்த மலையில நிறைய அபாயகரமான இடங்கள் இருக்கு, அங்கெல்லாம் கூட்டு போங்க. இவர் எப்படி நடந்துக்கிறாருன்னு நல்லா கவனிங்க. அதுக்கப்புறமா இவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். நான் சொல்றது கொஞ்சம் ரிஸ்க் தான், பட் ஒரு பேஷண்ட்டை அப்சர்வ் பண்ணி குணப்படுத்த இதுவும் ஒரு வழி. இன்னைக்கு வேணா இவரை சூசைட் பண்ணிட்டு கூட்டு போங்க. தட் மீன்ஸ் தற்கொலை பள்ளம், அங்க கூட்டு போங்க. சரிங்க டாக்டர். பூமிகா, இது என்னோட விசிட்டிங் கார்டு, மொபைல் நம்பர் இருக்கு. ஏதாவது பிரச்சனை பண்ணாருன்னா இமிடியேட்டா கால் பண்ணுங்க, கரண்ட் ஷாக் கொடுத்துடலாம். டோன்ட் வரி. ஓகே. மச்சான், ஐ, இந்த கத்தி ரொம்ப அழகா இருக்குல்ல. மச்சான், இதை நான் வச்சுக்கவா? நான் வச்சுக்கிறேன்.
மச்சான் உங்களுக்கு குணமாகணும்னா இங்க இருக்கிற பல இடங்களை பார்க்கணும்னு அதான் இந்த டாக்டர் சொல்லிட்டு போறாரு. நம்ம ஒண்ணு செய்வோமா? இப்ப போயிட்டு இங்க தற்கொலை பள்ளம்னு ஒண்ணு இருக்கான், அத போய் பாப்போமா? சரி சரி, அப்ப வாங்க போலாம். போங்க போங்க. அம்மா இந்தாங்க இந்த கத்தி, அப்புறம் அங்க 3 கத்தி இருக்கு, அதையும் எடுத்து உள்ள வச்சிருங்க. எடுத்து வச்சிருங்க. ஆமா இங்க தற்கொலை பள்ளம் எங்க இருக்கு? அதான் ஊருக்கே தெரியுமே. என்னமா சொல்றீங்க? ஆமா ஊருக்கே தெரியுமே. சரி சரி, நான் வேணா கார்ல டிராப் பண்ணட்டுமா? இல்ல இல்ல வேணாம் வேணாம், இத நாங்களே போய்க்கிறோம். வாங்க மச்சான். என்ன அர்ச்சனா, ஏதாச்சும் பிரச்சனையா? ஏன் அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சுக்கிட்டு இருக்கிற? என்னாச்சு உனக்கு? மாமா, பூமிகா மதனை கூட்டிட்டு தனியா ஏலகிரிக்கு போயிருக்கா. பூமிகா ஏலகிரி போய் சேர்ந்ததும் எனக்கு ஃபோன் பண்ண சொல்லியிருக்கேன். பூமிகா என் நேரத்துக்கு போய் சேர்ந்து இருக்கணும். இன்னும் ஏன் எனக்கு ஃபோன் பண்ணலன்னு தான் தெரியல. அதான் கொஞ்சம் பதட்டமாவே இருக்கு. அர்ச்சனா, இப்பதான் பூமிகா மதனும் ஏலகிரிக்கு போய் சேர்ந்திருப்பாங்க. ரூம்ல போய் ரெஸ்ட் எடுத்துட்டு குளிச்சுட்டு போன் பண்ணலான்னு பூமிகா நினைச்சிருக்கலாம். நீ வேணா பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல பூமிகாவே உனக்கு போன் பண்ணு. அது வரைக்கும் பதட்டப்படாம இரு. எப்படி மாமா? பூமிகாவை இந்த நிலைமையில தனியா ஏலகிரிக்கு அனுப்பிச்சிட்டு பதட்டப்படாம எப்படி இருக்க முடியும்? பூமிகாக்கும் எழுத படிக்க தெரியாது. மதனுக்கும் மனநிலை பாதிச்சு சுத்தமா நினைவில்லாம பைத்தியம் மாதிரி இருக்காரு. வீட்டுல கை குழந்தைய பாத்துக்கவே 2 பேர் தேவைப்படும். மதன் இருக்கிற இந்த நிலைமையில பூமிகா ஒரு ஆளால மதனை எப்படி சமாளிக்க முடியும்? வசந்தா அம்மாவும் இல்ல குமாரசுவாமி அங்கிளும் கூட போயிருந்தா நான் எதுக்கு கவலைப்பட போறேன்? பூமிகா தான் போன் பண்றான்னு நினைக்கிறேன். நான் தான் சொன்னேன்ல, பூமிகா போன் பண்ணு, போய் எடுத்து பேசு போ. ஹலோ அக்கா. சொல்லு பூமிகா. அக்கா நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா தான் இருக்கேன். நீ நல்லபடியா போய் சேர்ந்துட்டியா? எப்படி இருக்க? எங்க இருக்க? நாங்க நல்லபடியா ஊருக்கு வந்து சேர்ந்துட்டோம். இங்க மச்சானுக்கு சொந்தமான ஒரு கெஸ்ட் ஹவுஸுக்கு வந்து தங்கியிருக்கோம். இங்க வேலைக்கெல்லாம் ஆளுங்க இருக்காங்க. அப்புறம் ஒரு டாக்டர் வந்தாரு, மத மச்சானை பார்த்தாரு. மச்சான் இனிமே பிடிவாத பிடிச்ச மாதிரி இருக்க மாட்டாரா. அப்படியே அதிகமா பிடிவாத பிடிச்சாலும் அந்த கரண்ட் ஷாக் கொடுத்துலாம் டாக்டர் சொல்லியிருக்காரு. நல்லா இருக்கா? மச்சான் ஒரு குழந்தை மாதிரி உட்கார சொன்னா உட்கார்றாரு, நிக்க சொன்னா நிக்கிறாரு. இனிமே நீங்க எங்களை பத்தி கவலைப்பட வேண்டாக்கா. அக்கா நீங்க உங்க வயித்துல வளர்ற குழந்தைய நல்லபடியா பாத்துக்கங்க. வேலைக்கு நல்ல சத்தான உணவை சாப்பிடணும். சரி பூமிகா, நான் என் குழந்தைய நல்லபடியா பாத்துக்கிறேன். என்னையும் என் குழந்தையும் பாத்துக்க பொண்ணுரங்க மாமாவும் தங்கம்மாத்தையும் இருக்காங்க. ஒன்ன நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. நீ கர்ப்பமா இருக்க. மதன் உன்னை சந்தோஷமா வச்சுக்க முடியாம மனநிலை பாதிச்சு போயிருக்காரு. நீயும் அதை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம பயம் இல்லாம இருக்க. நீ என்னடா அவரை தனியா ஏலகிரிக்கு மருத்துவம் பார்க்க கூட்டிட்டு போயிருக்க. அக்கா அக்கா எனக்கு காடு மலை எல்லாம் தண்ணி பட்ட பாடு, இதுக்கெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்கக்கா. சரி பூமிகா, நீ காட்டுலயும் மலையிலயும் பிறந்தவளா இருந்தாலும் நீ கர்ப்பமா இருக்கிற நேரத்துல ஜாகிரதையா இருக்கணும். இப்ப எங்க இருக்கீங்க? மச்சானை கூப்பிட்டு தற்கொலை பள்ளத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன்க்கா. அங்கெல்லாம் எதுக்கு போயிருக்க? அதெல்லாம் ஆபத்தான இடம், அங்கெல்லாம் போகாத. பாக்குறதுக்கு வேற எவ்வளவோ இடம் இருக்கு.
அங்க போங்க. இல்லக்கா, மச்சான் பைத்தியம் தெளியறதுக்கு இந்த மாதிரி ஆபத்தான இடத்துக்கு கூட்டிட்டு போய் காட்ட சொல்லி டாக்டர் தான் சொன்னாரு. என்னமோ சரி பூமிகா, ஜாக்கிரதையா இரு. என்ன? சரிக்கா. இத பாரு, மதனை எங்க கூட்டிட்டு போயிட்டு வந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டே இருக்கணும். சரிக்கா. இன்னிலேந்து நீ அங்கேருந்து திரும்பி வர வரைக்கும் என்னோட கான்டாக்ட்ல தான் இருக்கணும். புரிஞ்சுதா? ரொம்ப நன்றிக்கா. எதுக்கு? என்னை பத்தி பொறுப்பா விசாரிக்க இந்த மலைநாட்டுக்காரிக்கு உங்களை விட்ட வேற யார் இருக்கா? கூட பிறந்த தங்கச்சியை சரியா பாத்துக்காத இந்த காலத்துல எங்க இருந்தோ வந்து என்ன உங்க கூட பிறந்த தங்கச்சி மாதிரி பாத்துக்கிறீங்களே, போன ஜென்மத்துல நான் செஞ்ச புண்ணியம் தான்க்கா இந்த ஜென்மத்துல நான் உங்களை சந்திச்சது. நீங்க செஞ்ச நல்லதுக்கெல்லாம் உங்களுக்கு நான் எப்படி கைமாறு செய்ய போறேன்னு தெரியலக்கா. பூமிகா, நீ எனக்கு எந்த கைமாறும் செய்ய வேண்டாம். என்னோட தங்கச்சிக்கு செய்ய வேண்டிய கடமை தான் நான் உனக்கு செய்யறேன். உனக்கு செய்யாம வேற யாருக்கு செய்வேன் சொல்லு? நீ என் கூட பிறக்கலனாலும் நீ என் தங்கச்சி தான். நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். சரி, எதுவா இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ண மறக்காத. என்ன அர்ச்சனா, இப்ப திருப்தி தானே? இப்பதான் மாமா மனசுக்கு நிம்மதியா இருக்கு. ஆனா கூடவே வேற ஒரு பயமும் வந்துருச்சு. என்னாச்சு? மதன பூமிகா எங்கேயோ சூசைட் பாயிண்ட்க்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கா. என்ன? ஐயா, என்ன அர்ச்சனா சொல்ற? ஆமா மாமா, ஏதோ சூசைட் பாயிண்ட்க்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கா. இதை கேட்டுட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அதே மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு. எப்ப இவங்க வீடு வந்து சேருவாங்கன்னு ரொம்ப கவலையா இருக்கு மாமா. பூமிகா எப்ப ஃபோன் பண்ணுவான்னு அவ ஃபோனுக்காக வெயிட் பண்ண வச்சுட்டா. ரொம்ப பயமா இருக்கு. அர்ச்சனா, நீ எந்த கவலையும் பட வேணாம். பூமிகா மலைநாட்டு பொண்ணு. அவளுக்கு மலை பிரதேசம் எல்லாம் நல்லா அத்துப்படி. எங்க சாக்கிரதையா இருக்கணும், எங்க சாதாரணமா இருக்கணும்லாம் அவளுக்கே நல்லா தெரியும். அதனால பூமிகா பத்தி கவலைப்படாம நீ நிம்மதியா இரு. பூமிகாவுக்கு எதுவும் ஆகாது. மச்சான், அது அங்க ஒருத்தர் வராரு, அவரு கேப்போம். அழகா இருக்குல்ல? அண்ணே, தற்கொலை பள்ளம் எங்க இருக்கு? அங்கெல்லாம் போக கூடாதுமா, வீட்டுக்கு போங்க. இல்லண்ணே, நாங்க வைத்தியம் பார்க்க போறோம். வைத்தியம் பார்க்க போறீங்களா? ஆமா, அங்கதான் இருக்கு. போங்க போங்க, போய் பாருங்க. வைத்தியம் பார்க்க போறாங்களா, தற்கொலை பண்ணிக்க போறாங்களான்னு தெரியல. இதே வேலையா போச்சு. நடந்து போனோம்ல, கேட்டுங்க வாங்க. ஓ, செருப்பு போட கூடாதா? வெறும் காலோட தான் நடக்கணுமா? ஆமா மச்சான், வாங்க. வெறும் காலோட நடந்தாதான் மூலிகைலாம் கால்ல படும். நல்லது அது, வாங்க. சரி சரி, வாங்க மச்சான். பாத்து வாங்க மச்சான். வாங்க பாத்து. நான் முதல்ல போறேன், அதுக்கப்புறம் நீங்க வாங்க. வாங்க மச்சான். அது வரேன். பாத்து, மெதுவா மெதுவா. ஒரு நிமிஷம், நான் போறேன். இருங்க இருங்க. பாத்து பாத்து. நான் வரேன். பாருங்க மச்சான், இதுதான் தற்கொலை பள்ளம். நல்லா பாருங்க மச்சான். மச்சான், அங்க போவோமா? அங்க இன்னும் நல்லா இருக்கும். வாங்க வாங்க வாங்க. பாத்து மச்சான். அங்க பாரு மச்சான், கவனமா போங்க. இருங்க, நான் முன்னாடி போறேன், என் கையை பிடிச்சிட்டே வாங்க. வாங்க, பாத்து மெதுவா வாங்க. வாங்க வாங்க, பாத்து. இப்படி வாங்க. பாத்து பாத்து, கீழே பாத்து வாங்க மச்சான். வாங்க வாங்க, அங்க போவோமா? வாங்க.
பாத்து ஐ பாருங்க மச்சான், சூப்பரா நல்லா இருக்குல்ல? அங்க பாருங்க. ஐ ஐயோ பூமிகா அங்க பாரு. எங்க மச்சான்? அதோ அங்க